ஹலோ குக்கீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம தேவங்களோட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன்லாம் பெருசாக வேணாம். ஸோ நமக்கு அதை ட்ராவல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு கஃபேல அவங்க அப்பா அம்மா அவங்களோட பையன் 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தேவங், உன் வாழ்க்கையில் என்ன தான் முடிவெடுக்க போகிற? எஸ், அது தேவங்கன்னா அவங்க அப்பா அம்மாவோட பேசிகிட்ருக்காங்க. இத்தனை நாள் போயிடுச்சு, இத்தனை வருஷமும் போயிடுச்சு. நீ உன் வாழ்க்கையை தேடிப்பான்னு சொல்லிட்டு நாங்களும் உன்னை ஃப்ரீயாக விட்டோம். ஆனால் நீ சில இழப்புகள்லேருந்து வெளில வரலன்னு எங்களுக்கு தோணுது. ப்ளீஸ் தேவம், நான் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. உன் லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆமாண்டா, அப்பா சொல்கிறது சரிதான் தேவம், ப்ளீஸ்டா அப்படின்றாங்க. ஸோ அவரும் யோசிக்கிறாரு. ஆனால் என்னால் அந்த பொண்ணு வாழ்க்கை வீணாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. ஏன்னா என் பழசை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால தான் சொல்கிறேன், வர பொண்ணோட வாழ்க்கையும் வீணாக்க எனக்கு கொஞ்சம் கூட துளி விருப்பம் இல்லைப்பா. தேவம், முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கும். அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் ஃப்யூச்சர்னு ஒன்று வருது, புரியுதா? அதனால் நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னும் ஒரு வாரத்தில் உன் கல்யாணம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இவன் தலையில் கழிச்சிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா உங்கள் வீட்டில் பார்ப்போம். டேட், முடியல டேட், நீங்கள் எத்தனை தடவை சொல்கிறேன், எனக்கு இந்த கல்யாண லைஃப்லாம் செட் ஆகாது டேட். நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணது என்ன ஏஜில்? நான் 35 கல்யாணம் பண்ணேன். எனக்கு இன்னும் 25 தான் ஆகுது டேட். எனக்கு அப்போ இன்னும் 10 இயர்ஸ் இருக்குல்ல. ஆனால் உங்கள் அம்மா எப்போ கல்யாணம் பண்ணான்னு கேளு. அம்மா, நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணீங்க? நான் 18. அப்போ உனக்கு எக்ஸ்ட்ரா 7 வருஷம் கிடச்சிருக்கு வாயன். ஸோ கல்யாணம் பண்ணிக்கோ. மாம், ஏன் மாம் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு இதில் தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. வாயன், கல்யாணம் பண்ணிக்கோ, நல்ல சான்ஸ். ஃபஸ்ட்டு வந்திருக்க உனக்கு வரன், அதை விட்டுறாத. நீங்கள் மிடில் கிளாஸ்க்கும் கொஞ்சம் அதிகம், ரொம்ப ரிச்சும் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு, ஓகேவா? தேவங்க கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி, ஓகேவா? ஸோ இங்கே உங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் தேவங்கோட அப்பா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களை மீட்டிங் சும்மா அவங்க அப்பாவோட பார்த்துருப்பாங்க. அப்போ தான் உங்களை நீங்கள் ரொம்ப நல்லா பொண்ணுன்னு தெரியும். ஆனால் வாய் அதிகம் உங்களுக்கு, ஓகேவா? செம்ம நாட்டியாக இருப்பீங்க, துருன்னு எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்போ தான் பார்த்துருப்பாங்க. உங்களோட கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கோம் அவங்க அப்பாவுக்கு. ஸோ அதனால தான் தேங்க்கு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ உங்களை கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் ஃபைனலாக உங்களுக்கு மேரேஜ் நடக்குது. நீங்கள் என்கிட்ட மாட்டிக்கிட்டல, நான் பண்ணுற டார்ச்சரில் இங்கே என்னை விட்டு ஒரே நாளில் ஓடுறியா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ தேவங்க எந்த ஸ்மைலும் இல்லை, அவன் பாட்டுக்கு கடமைக்குன்னு அந்த உங்களுக்கு மோதிரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிஸ் த ப்ரைட் அப்படின்றாங்க. ஸோ அவன் கையில் மட்டும் கிஸ் பண்ணிட்டு அவன் ஏதோ ஒரு லோகத்தில் இருக்கான் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இந்த கல்யாணத்தில் சுத்தமாக உங்களுக்கு விருப்பமும் இல்லை, உங்களுக்குமே விருப்பம் இல்லை. பிகாஸ் உங்களை இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. உங்களை பொறுத்தவரை இது சீக்கிரம் தான், ஓகேவா, இந்த மேரேஜ். ஸோ நீங்கள் நீ இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். அப்பா அம்மா எப்படியோ தள்ளி விட்டீங்களே, பேசி பார்த்துக்கிறேன் அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் அவங்க சிரிச்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் உன் லைஃப் தேவங்க கூட தான் அப்படின்றாங்க. ஓ, என் பேர் தயங்க அப்போ தான் பார்க்குறீங்க. ஸோ அவன் பாட்டுக்கு ஏதோ சோகமாக நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட போகிறீங்க. பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, சரி, அப்போது இந்த ஸ்வீட்டை நான் எடுத்துக்குவா? தேவங்க பார்க்குறேன் அப்போ தான் உங்களை. நீங்கள் அழகாக இருக்கீங்க, செம்ம க்யூட்டாக இருக்கீங்க, செம்மல்ல, எடுத்துக்கோ அப்படின்றான். நீங்கள் எடுத்து வச்சுட்டு, அப்போது இந்த சிக்கன் பீஸ் இதையும் நான் எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் அதையும் எடுத்து சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இதோ அந்த பாதாம் பால் நான் எடுத்துக்குவா? நீங்கள் எதுவுமே சாப்பிடல, ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது, யூனோ, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதையும் எடுத்து சாப்பிட்டுடுறீங்க. இப்போ தான் வயிறு ஃபுல்லாக இருக்குது.
உங்களுக்கு வயிறு ஃபுல் ஆச்சா அப்படின்னு பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் தான் சாப்பிட்ருப்பீங்க. அவங்க அப்படியே பார்க்குறான். சாரி, எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கை கழுவி எழுந்து போகிறீங்க. அப்படியே அவன் பார்த்துட்டு இருக்க, என்னடா விசித்திரமான பிறவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் ஃபேமிலி, தேவங்களோட ஃபேமிலிலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் தனி வீடு தான். ஸோ அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு சில ரிச்சுவல்ஸ்லாம் இருக்க போல். ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்களும் சரி கடமைக்குன்னு பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளையாக நடிக்கணும், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ லைக் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு அந்த மோதிரம்லாம் இருக்குது, தண்ணியில் போட்டு அதெல்லாம் விளாடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கேம் வைக்கிறாங்க. நீங்கள் பாரு இந்த வாட்டி நான் ஜெயிக்கிறேன்னா இல்லையான்னு பாருண்டு. ஃபஸ்ட்டு டைம் வந்து விருப்பமே இருந்திருக்காது. ஆனால் மோதிரம் எடுத்து காமிச்சிருப்பான். இந்த வாட்டி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேடுறீங்க. அப்போது லைக் அது தேடும் போது 2 பேர் கை வந்து டச் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் லைக் தேவங்க பார்க்குறீங்க. அவன் அப்படியே ரொம்ப சேடாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன இவன் எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கானே. இப்போ நான் பாடுபடுத்தலான்னு பார்த்தா இவன் இப்படி சோகமாக இருக்கான். இவன் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ லைக் நீங்கள் எடுத்து லைக் அவங்க வந்து ரெட் கலர் ஸ்டோன் வச்ச மோதிரம் எடுக்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி எடுத்திருப்பீங்க. ஐயோ இது கிடையாது அப்படி சொல்லி திருப்பி தடவி தேடிட்டு இருக்கீங்க. தேவங்க வந்து ஒரு மோதிரத்தை எடுத்திருப்பான். அது அந்த அந்த லைக் பால் தானே இருக்கும், அதுலேயே உங்ககிட்ட கொடுக்குறான். இன்னும் என்கிட்ட கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவன் லைக் இப்படியே தலையாட்டம் லைக் எடுத்து காட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் எடுத்து காட்டுறீங்க. இந்த வாட்டி வாய்ந்தா வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிச்சுவல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஸோ நீங்கள் போய் ட்ரெஸ் மாற்ற நீங்கள் போயிடுறீங்க. தேங்க பொறுமையாக அவனோட எல்லாத்தையும் லைக் அந்த வாட்சு மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு சோகமாக உட்காந்துருக்கான். தேங் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டா, அவளுக்காக அது உன்னை சேஞ்ச் பண்ணிக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அவன் பேசிக்கிட்டு எல்லாத்தையுமே போய் எடுத்து வச்சுட்ருக்கான். ஸோ எல்லாமே கெஸ்ட்டு வந்தால் அங்கங்கே எல்லாம் கலைஞ்சு கிடக்கும்ல. ஸோ எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி ஒரு நல்ல பிள்ளையாக எல்லாத்தையும் வச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் போய் சமைச்சிட்ருக்கான். ஸோ உங்களுக்கும் அவனுக்கும் நீங்கள் சமைப்பீங்களா இல்லையான்னு கூட அவனுக்கு தெரியாது, உங்கள் பேர் என்னன்னு கூட தெரியாது அவனுக்கு. ஸோ அவன் போய் சமைச்சிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்போ தான் பொறுமையாக இறங்கி வரீங்க. தேவ் சொல்லுங்கள் சொல்லுங்கள், என் பேர் வாயன், அதுவாது தெரியுமா? நீங்கள் காலையிலேருந்து ஏதோ ஒரு லோகத்தில் இருக்க மாதிரி இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். உங்கள் பேர் வயனா? ஓ நைஸ், என் பேர் கூட தெரில. உங்களுக்கு என்ன கல்யாணத்தில் விருப்பம் இல்லை என்ன? ஆமாம். என்ன பட்டுன்னு சொல்லிட்டேன் இவன் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. எனக்கும் விருப்பம் இல்லை தான். ஆனால் உடனே டிவோர்ஸ்லாம் தரமாட்டாங்கள்ல. அதனால் ஒரு 3 மந்த்து நம்ம ஒன்றா இருந்துட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ்க்கு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் என்ன அப்படின்றீங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுவே எனக்கும் விருப்பம். அது மட்டும் இல்லை, உங்களை டச் பண்ணவோ ஃபோர்ஸ் பண்ணவோ மாட்டேன். யாரையும் எனக்கு காயப்படுத்துறது பிடிக்காது அப்படின்ற மாதிரி அங்கேருந்து அவன் போகிறான். சாப்பிட்டுடுங்க அப்படின்றான். ஏன் நீங்கள் சாப்பிடல? எனக்கு வேணாம். ஏன்? வந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான். சரி நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாடிக்கு போகிறான். இவனை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு போய் உப்பு எடுத்து போடுறீங்க. லைக் அவ்வளோ உப்பு எடுத்து போடுறீங்க. இன்னொன்றில் காரத்தூள் எடுத்து போட்டுடுறீங்க. இப்போ பாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்க. அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டான். வந்து பார்த்தா லைக் வாங்க அப்படி சொல்லிட்டு வந்தோம். நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டீங்க எல்லாத்தையுமே டேபிளில். அப்புறம் உட்காந்துட்டு 2 பேர் இது பண்ணுறீங்க. நீங்கள் சாப்பாடு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் உங்களுக்கு தான் போடுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க எப்போதான் சாப்பிட்றது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் அவனுக்கும் போட்டுக்கிறான். நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. ஏன்? நீ நல்லா சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும், நீ சாப்பிடு அப்படின்றான். சாப்பிட என்னவன்னு எனக்கு தான் தெரியும், நீ சாப்பிட்றம்மா அவனு அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை தேவம் நீங்கள் சாப்பிடுங்க, ஹஸ்பண்ட் தானே ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாயை எடுத்துக்கிறான். என்னது சுச்சு, உப்பு அதிகமாக போட்டேனா? இல்லையே, சாப்பிட்டு பார்க்கும்போது சரியாக தானே இருந்துச்சு. ஏதோ ஒரு நினப்பில் கொட்டிட்டேன் போல். சரி
வேறு ஏதாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இன்னொரு டிஷ் இருக்கும். ஸோ அதையும் எடுத்து சாப்பிட்றான். காரம் போய் தண்ணி எடுத்து குடிக்கிறான். அப்புறம் போயிட்டு ஜூஸ் எடுத்து குடிக்கிறான். ஐஸ் எடுத்து வைக்கிறான். அந்த மாதிரி செம்ம காரம் அதில். என்னது இது? எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே நான் நல்லா தானே பண்ணினேன். என்னாச்சு? தியோங், உன் நினப்ப ஒரே இடத்துல வை. எதையோ யோசிச்சுட்டு இருந்தா இப்படி தான் நடக்கும். ஒழுங்கா இருத்தேன். உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா. எதையோ பண்ணுறேன், நம்மளுக்கு எதோ ஆச்சு, நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அவன் பேசிகிட்டு இருக்கான். தியோங், என்னாச்சு? சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ரிஸ்க் எடுத்து தான். இல்லை சாரி வயன். என்னாச்சு தியோங்? இல்லை உப்பு அதிகமாகிடுச்சு, உப்பும் காரமும். அதனால தான் சாரி. என்னால் தான் உன்னால் இப்போ சாப்பிட முடியல. இரு வயன், நான் ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஆர்டர் போட்டுட்ருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இது, அவன் சாம்பிளுக்கு சாப்பிட்ருப்பானே, அப்படி இருந்தாலும் நான் போட்டது தெரியலையா என்ன? சரி என்னமோன்னு நம்மளுக்கு சாதகமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கே போகிறீங்க. அதுக்கப்புறம் வெளியிலேருந்து நிறைய டிஷ் ஆர்டர் பண்ணுறான். எனக்கு நீங்கள் தின்றதை விட அதிகமாகவே ஆர்டர் பண்ணுறான். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து பார்க்குறீங்க, என்ன இவ்வளோ டிஷ் போட்டிருக்க? எல்லாம் உனக்காக தான், சாப்பிடு. நான் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேனே. நீ எவ்வளோ சாப்பிடுவேன்னு நான் கல்யாணத்துலேயே பார்த்துட்டேன், சாப்பிடு அப்படின்றான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து ஒரே பெட்ரூமில் தான் படுத்திருக்கீங்க. ஸோ தேவங்க ரைட் சைடு, நீங்கள் லெஃப்ட் சைடு அப்படின்ற மாதிரி படுத்திருக்கீங்க. ஸோ அப்படியே தேவங்க வந்து படுத்திருக்கான். ஆனால் அவன் லைக் தூங்கவே இல்லை, ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ லைக் ஒரு மணி இருக்கும். அப்போ தான் திரும்பி படுக்கிறீங்க. அப்போ லைக் உங்களுக்கு எப்போவுமே லைக் 1 மணி 2 மணி திடீர்னு முழிப்பு வரும். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் முழிச்சு பார்த்து வேடிக்கை பார்த்து தண்ணி குடிச்சு திருப்பி படுத்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி திரும்பும் போது பார்த்தா தேவங்க அழுகுற மாதிரி தெரியுது. என்ன இவன் அழுதுட்டு இருக்கான், என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போய் பார்க்குறீங்க. சாரி 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 ரியா, சாரி, என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக கேட்குது. என்ன சொல்கிறானே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் கேட்குறீங்க. அப்போ தான் சாரி ரியா, என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்குது. யார் அந்த ரியா? எதுக்கு மன்னிச்சிடுன்னுலாம் கேட்குறான்? என்னாச்சு உனக்கு? அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைக் யோசிச்சுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அழுதுகிட்டே இருக்கான். நீங்கள் அப்புறம் பக்கத்தில் போயிட்டு ஒன்றும் இல்லை தேங்க, ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்றீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே லைக் அழுக ஸ்டாப் ஆகி நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறான். யார் அது ரியா? சரி நாளைக்கு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் இப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் காலையிலேயும் சும்மா இருக்காமல் லைக் அரிப்பு பவுடர் இருக்கும் தெரியுமா? ஸோ அதை எடுத்து நீங்கள் அவன் காலைல யூஸ்வலாக வேலைக்கு போவான். ஸோ அந்த இதில் போட்டுறீங்க. அவனோட கோட் எடுத்து வச்சுருப்பான் போல். அவன் போட்டுட்டு கீழே வந்துடுறான். கீழே வந்த கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு உடம்புலாம் அரிக்க ஆரம்பிச்சிடுது. என்ன உடம்புலாம் அரிக்குது, ஒழுங்காக தானே தேய்ச்சி குளித்தேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைக் சொரிய ஆரம்பிக்கிறான். அப்படியே பார்த்தா அவனுக்கு ரொம்ப அரிக்குது போல். அவன் அங்கங்கே சொரிஞ்சு அவனுக்கு அப்படியே ஃபுல்லாக ரெட்டாக உடம்பு ஃபுல்லாக ஆகிடுச்சு, ரெட் மார்க்காக. நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க லைக் லைட்டாக தான் போட்டிருப்பீங்க, அவனுக்கு இவ்வளோ அலர்ஜி ஆகும்னு தெரியாது. ஐயோ இவனை இப்படி சொரிச்சுக்கிறான், எனக்கு லைட்டாக தானே விளையாட்டுக்கு போட்டேன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ அவன் போட்டு அரிச்சிக்கிட்டு லைக் போய் குளிக்கிறதுக்காக போகிறான் திரும்ப. நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் லைக் கோட் அவுத்து தானே போட்டிருப்பான். லைக் சில பேர்லாம் ஹாஃப் ஸ்லீவாக மட்டும் தானே சட்டை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா அவன் கையெல்லாம் ரெட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. அவன் குளிச்சுட்டு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே அவன் உடம்பே ஒரு மாதிரி அலர்ஜி ஆன மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி டாக்டர் கால் பண்ணி வர சொல்கிறீங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு இதில் அவங்களுக்கு யாராவது லைக் ஏதாவது அரிக்கிற பவுடர் இங்கே ஏதாவது இருந்து மேபி ஷர்ட் இல்லை உங்கள் உடம்புல பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி எனி சான்சஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. டாக்டர் தெரியல, மேபி இருந்திருக்கலாம், நான் தெரியாமல் என் ட்ரெஸ்ஸில் பட்டிருக்கலாம், கோஇன்சிடென்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ டாக்டரும் சரி இனிமேல் கேர்ஃபுல்லாக இருக்குங்க, ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே அலர்ஜி இருக்குது, இது இன்னும் சீரியஸாக போகலாம், கொஞ்சம் பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் சில டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அப்படியே போனதுக்கப்புறம் நீங்கள் தான் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. வயன்,
நீ ஏன் அமைதியாக இருக்க? ஒன்றும் இல்லை. அது அதை நான் தான் பண்ணேன். அவன் அப்படியே பார்க்குறான். என்ன என்னை திட்ட மாட்டிங்களா? அடிக்க மாட்டிங்களா? நான் ஏன் அடிக்கணும்? நான் ஏன் திட்டணும்? நீ தான் பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வயன். தெரியுமா? அப்போ ஏன் நீங்கள் கோவப்படல? நீ விளையாடுத்தனமாக எல்லாத்தையுமே பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வயன். அது மட்டும் இல்லை, அந்த சாப்பாடில் உப்பும் காரமும் போட்டது நீ தான் தெரியும். நம்ம கல்யாணத்தில் சாப்பாடு நீ வேணுங்கன்னே உனக்கு பிடிக்காது அந்த டிஷ்ஷெல்லாம். அப்படி இருந்தாலும் அது வேணுங்கன்னே என்னை வெறுப்படுத்துறதுக்காக என்னோடய தட்டிலேருந்து எடுத்து சாப்பிட்டோன்னு தெரியும். எனக்கு எனக்கு அந்த ஃபுட்டு பிடிக்காதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். நம்ம கல்யாணத்தை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா சொன்னாங்க, சாரி மண்டபம். ஸோ அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷெலாம் பிடிக்காது அவளுக்கு, ஸோ பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே சொல்லியிருப்பாங்க, அவளை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்க அப்பா சொல்லி தான் தெரியும், உன் பேரை எனக்கு தெரியும் தான், இருந்தாலும் அது உன் வாயில் கேட்கணுன்னு எனக்கு ஆசை. ஏன் என் மேலே கோவமே வராதா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் ஏன் கோவப்படணும்? நீ என் மேலே பாசத்தில் இதெல்லாமே பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார் சொன்னா உன் மேலே எனக்கு பாசம் இல்லை? அது மட்டும் இல்லாமல் நீ யாரோ நான் யாரோ, ஜஸ்ட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுனால உன் மேலே அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க மாட்டேன். பொய் சொல்லாத வயன். என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கும் தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை தவிர எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அது மட்டும் இல்லை, நான் எப்படி வச்சுக்கிட்டா என்னை கவரலாம் எல்லாமே எங்கள் அம்மாகிட்ட நீ கேட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்றான். ஸோ அம்மா ஷாக்கு உங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிருப்பீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. ஸோ எனக்கு தான் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அவங்க தெரியாது பிடிக்காது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக நீங்கள் தயவங்க பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அவன் இப்படி சொல்லவும் உனக்கு செம்ம ஷாக்கு உங்களுக்கு. உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். நீ எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பேசும்போது எங்கள் அம்மா பக்கத்தில் தான் நான் இருந்தேன். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கீழே குறிஞ்சிக்கிறீங்க. எங்கள் அம்மா எல்லாத்தையுமே சொன்னாங்க, எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, என்ன பண்ணால் என்னை வந்து ஹாப்பியாக்கலாம், எல்லாமே எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் ஒரு விஷயத்த மறைச்சிட்டாங்க. அது என்ன? என்னோட ரியாவை. உன்னோட ரியா? யார் அவ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கும் உங்களுக்கு. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னோட லவ்வர். எங்க அவ? இப்போ இல்லை. என்னாச்சு உங்களுக்கு? அவங்க சாரி அவ இறந்துட்டா. என்ன உண்மையாலுமா? ஆமாம், நானும் அவளும் 5 இயர்ஸாக சின்சியராக லவ் பண்ணோம். ஏன் மேரேஜ் கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் மேரேஜ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு அவளுக்கும் செம்ம சண்டை. அப்போது என்ன நடந்து பார்ப்போம். ஸோ தேவங்க தான் ரியா கிட்டே பேசிகிட்ருக்கான். ஆமாம், நான் தான் சொல்லியிருக்கேன்ல அந்த ரித்திக் கூட பேசக்கூடாதுன்னு. ஏண்டி பேசுகிற? அவனை பார்த்தாலும் இரிட்டேட்டாக இருக்குது. அவன் எவ்வளோ கிளிங்கியாக இருக்கான் கூட, அது கூட தெரியாமல் நீ அவன் கூட பழகிட்டுருக்க. அவன் இன்டென்ஷனே சரியில்லை ரியா. இதுக்கப்புறம் நான் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்ககிட்ட பேசாத. ஹேய் தேவம், என்ன சந்தேகப்படுறியா? ஒன்றும் சந்தேகப்படல. நான் உண்மையை தான் சொல்கிறேன். அவன் மூஞ்சி ஆளும் அவன் இன்டென்ஷன் எல்லாமே நல்லா தெரியுது. அவன்கிட்ட தயவு செஞ்சு கொஞ்சமாவது டிஸ்டன்ஸ் விட்டுரு. அதுவும் நம்ம கல்யாணம் ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் அவன் நம்ம வீட்டு பக்கமும் அவன்கிட்ட ஃபோன் பேசுறதோ எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 2 பேரும் சமமழை 2 பேரும் காரை விட்டு இறங்குறாங்க. இப்போ என்ன தான் தேவங்க சொல்கிற? என்ன தான் சொல்கிற? பொண்ணு
எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவன் என்னோட ஃப்ரெண்ட். ஆனால் அவன் ஃப்ரெண்டு மாதிரி பழகலையேடி. என் ஃப்ரெண்டு தான் அவன் தான், புரியுதா? உன்னோட திங்கிங் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கல தேவன். ஆக்சுவலாக அவன் ரொம்ப கேடு கெட்டவன். ஸோ அந்த ரித்விக்ன்றவன் லைக் ரியாவோட ஃப்ரெண்டு. ஆனால் அவனோட இன்டென்ஷன் கொஞ்சம் கூட சரி இருக்காது. எப்போலாம் சான்ஸ் கிடைக்குதோ போய் தேக்கெடுத்து போய் இடித்து பேசிடுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பான். தேவனுக்கு சுத்தமாக பிடிக்காது இது. ஸோ அவனோட லைக் அவன் இப்படி தான் பழகுறான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருப்பான். ஆனால் ரியா கேட்டிருக்கவே மாட்டா. இது ரொம்ப நாள் சண்டை போயிட்டு இருக்கும். இப்போ தான் ரொம்ப முத்திடுச்சு அந்த சண்டை. ஸோ மலையில் 2 பேர் நின்று ஆர்குமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ ரியா தான் லைக் ரியா இந்த பக்கம் ரோடுக்கு இந்த சைடு இருக்காங்க, ஓகேவா? ஸோ தேவங்க வந்து காரை மறைச்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ ரியா தான், இதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 பேருக்கும் செட்டே ஆகாது, என்னை விட்டுரு தேவம், இந்த மாதிரி சந்தேக பிறவியோட இருக்கிறது நான் இல்லாமலே போயிடலாம், தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் தயாங்க தள்ளி விட்டுட்டு இப்படி திரும்புவான். திரும்ப அடுத்த செகண்ட் வேகமாக லாரி வந்து இடிச்சிடும். கொஞ்ச நேரத்தில் தயாங்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஸ்டன் ஆகி அப்படியே நின்றுருப்பான். லைக் அந்த இடத்துல ரியா இறந்து போயிருப்பான். ஸோ லைக் அந்த நிமிஷத்துலேருந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறமும் தயாங் வந்து அந்த இன்சிடெண்ட்லேயே ஸ்டக் ஆகி இருப்பான். ஸோ ரியா என்ன தான் வந்து ரித்விக்கோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவன் வந்து அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணியிருப்பான். லைக் யாருக்கா இருந்தாலும் பொசசிவ் இருக்க தானே செய்யும். ஒரு பையன் வந்து தான் காதலி கூடயோ இல்லை தான் பொண்ணு கூடயோ சரி பழகுனாலே வந்து பிடிக்காது. ஸோ லைக் அந்த மாதிரி தான் அவன் சொல்லியிருப்பான். ஆனால் வந்து ரியாவுக்கு புரிஞ்சிருக்காது. அதோட கர்மாவா என்னன்னு தெரில, அவன் அங்கேயே இறந்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் லைக் அவங்க அப்பா அம்மா எவ்வளோ பேசி பார்த்துருப்பாங்க, வேறு மேரேஜ் பண்ணிக்கூடா. இது வந்து மேரேஜுக்கு முன்னாடி தானே அவள் இறந்துருப்பா. ஸோ சரி கொஞ்ச நாள் போட்டுன்னு விட்டுருப்பாங்க. ஆனால் அவன் பழசுலேருந்து லைக் வர மாதிரி இல்லை. ஆனால் தேவனுக்கு செம்ம கில்ட்டாக இருந்திருக்கும். ரியா அவனால் தானே செத்தா. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே லைக் சாரின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான். அழும் போதும் சரி, நல்லா தூங்கிட்டு இருப்பான். திடீர்னு வந்து கத்தி ரியா ஐம் சாரி அப்படின்றமா. அவங்க அப்பா அம்மாலாம் பயந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ அட்லீஸ்ட் உங்களை மேரேஜ் பண்ணாலாவது இதெல்லாம் லைக் சரியாகும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே லைக் உங்களுக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. என்னடா நம்ம லவ் பண்ணவனுக்கு இன்னொரு லவ் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஆமாம் வயன், ஆனால் அவளை நான் சின்சியராக தான் லவ் பண்ணேன். ஆனால் என் லவ்வை அவள் புரிஞ்சிக்கல. அதான் தயாங் உன்னை விட்டு போயிட்டா ஒரேடியா. உன்னை மாதிரி ஒரு நல்ல பையன் யாருக்கும் கிடைக்காது. அவளுக்கு கிடைச்சும் வச்சுக்க தெரில. ஷி டிசர்வ் இட். அவளோட பிளேஸை என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமானா தெரியல. ஆனால் உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக நான் எப்போவுமே இருப்பேன் தேவம். உனக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்போ என்னை தொடலாம். யூஆர் ஆல்வேஸ் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஸோ லைக் அவன் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக தான் நின்றுட்டு இருக்கான். அதுலேருந்து சரி நீங்கள் வந்து அந்த நாட்டியாக இருப்பீங்களா, அதெல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு குடும்ப பொண்ணாகவே மாறிட்டீங்க நீங்கள். ஸோ தேவனுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, லைக் அயன் பண்ணி வைக்கிறது, அப்புறம் அவனை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறது எல்லாமே. இப்படியே 1 இயர் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் தான் ஒரு நாள் அம்மா இந்த பாங்கு பால் கொடுக்க சொன்னாங்க, ட்ரை பண்ணி பார்த்தா என்ன, இந்த கல் கரையிற மாதிரி இல்லை, நாம் அதை கரைச்சி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை ஒரு மாதிரி கலந்து கொடுக்குறீங்க அந்த பால். அதை குடித்தா ஒரு மாதிரி போதையாக இருக்கும். அந்த மாதிரி இன்டென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அதை கொடுக்குறீங்க. அவன் எப்போவுமே யூஸ்வலாக நைட் பால் குடிப்பான். ஸோ அந்த மாதிரி குடிச்சிடுறான். வயன், இந்த பால் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? அதுவா, குங்குமப்பூ உடம்புக்கு நல்லதான், அம்மா கொடுக்க சொன்னாங்க. அப்படியா, சரி சரி வயன், தூங்கலாமா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றான். தூங்கலாமா, நான் எது கொடுத்தேன், இவன் என்ன இப்படி பண்ணுறான், சரி கொஞ்ச நேரம் படுத்துருப்போம், எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது வேலையை காட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் படுத்துருக்கீங்க. ஸோ அவன் லைக் படுத்துட்ருக்கான். அவனால் முடியல, ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே இருக்கான். ஆஹா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உங்கள் மேலே கை போடுறான். கையெடு அப்படின்ட்டுருங்க. லைக் அவனே கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். செட் ஆகாது போலையே. வயன்,
நீங்கள் வேணுங்கனே எழுதுன வயன். என்ன தேவம்? இல்லை, நம்ம வேணா நீ ஆசைப்பட்ட மாதிரி நமக்குள்ள எல்லாமே நடக்கட்டுமே. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன திடீர்னு? திடீர்னா ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட எத்தனை நாளாக சொல்லணும்னு நினச்சேன், என்னால் சொல்ல முடியல. அதான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் ஒரு மாதிரி அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கான். சரிங்க தேவம், ஆனால் எனக்கு பீரியட்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்றீங்க. பீரியட்ஸா? உண்மையாலுமா? இல்லை, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அடி போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி நல்லா டைட்டாக கிஸ் கொடுக்குறான். தேவம் தேவம் என்னால் மூச்சு விட முடியலடா. டேய், என்னால தான் முடியல, அடக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் உங்களுக்கு கிஸ் கொடுக்குறான். கழுத்தில், லைக் நெக்கு, அவங்க ஷோல்டர்ஸ், இயர்ஸ், உங்கள் ஐஸ் எல்லாத்துலேயும் அழகாக பேஷனேட்டாக கிஸ் கொடுத்துட்டு வரான். அதுக்கப்புறம் என்ன, செம்ம பியூட்டிஃபுல்லான மேக் அவுட் செஷன். அவன் தான் போகிறான், 10 ரவுண்ட் கிட்டே போகிறான். நீங்கள் முடியல, ஏன்டா இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரெக்ரெட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் முடியலடா, என்னை விட்டுரு. ஏய், என்னால் தான் முடியல, அதான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. பொறுக்கி நாயை இறங்குடா அப்படின்றீங்க. அவன் இல்லை, இன்னும் ஒரு ரவுண்ட் செத்துருவேண்டா நான் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்கிறீங்க. அவன் சரி 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 போதும் 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 இறங்குடா நாயை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறீங்க. அவங்க பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டு சாரி வயன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிஸ் பண்ணுறான். சாவோட விளிம்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தேங்க்யூவா சொல்கிற, போரிக்கி போரிக்கி அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் சிரிச்சுக்கிட்டு ஏன் பொண்டாட்டி தானே அப்படின்ற மாதிரி அப்புறம் அவங்கள ஹக் பண்ணிவிட்டு உங்களை லைக் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு குட்டி கர்ட்லிங். மார்னிங்காக இருக்கும். ஸோ பொறுமையாக எழுந்திருக்கிறான். என்ன என்ன ஒரு மாதிரி இருக்குது, ஏசி நல்லா சில்லு சில்லுன்னு ஏறுதுன்னு பார்த்தா ஒன்றுமே ட்ரெஸ் இருந்திருக்காது. ஆஹா, பாங்குப்பால் வேலையை காட்டிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கான். லைக் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கும் அவனுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்திருப்பீங்க. தேவம், ஏய் கேடி, நேற்று நீ தாண்டி பாங்குப்பால் கொடுத்த. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஐயோ தேவங்க, இல்லவே இல்லை. ஏய் கேடி, நீ தானே கொடுத்த, என் நல்லாவே தெரியும். சாதாரணமாக பால் இருக்கிறதுக்கும் பாங்கு பாலுக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாதாடி. உன் காரியத்தை நீ சாதிச்சுக்கிட்ட. அப்புறம் என்ன, எப்போ எனக்கு என் பிள்ளைய கொடுக்க போகிற அப்படின்றான். அப்போது உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா தேவம்? எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. உன்னை சாவோட விளிம்புக்கு கூப்பிட்டு போன வரையும் அப்படின்னு டீஸ் பண்ணுறவங்கள நீங்கள் ஓடி வந்து அடிக்கிறீங்க. பொறுக்கி அப்போ எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் 2 பேரும் செம்ம ஹாப்பியான கப்பலாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் தேவங்க வந்து அந்த ரியான்ற பேச்சை எடுக்கிறதே கிடையாது. ஸோ 1 இயருக்கு அப்புறமா ஒரு குட்டி அழகான ஒரு பொன் குழந்தை, செம்ம க்யூட்டாக இருக்குது. அழகாக தத்தி தத்தி நடந்து போகுது. தேவங்கண்ணா, ஹேய் இப்போ ஒன்று ரெடி ஆகிடுச்சு, 2வது பாங்குப்பால் எப்போ தருவ அப்படின்றான். வாங்க போகிற நாய், ஒன்றுத்துக்கே கரெக்டாக 10 மாதத்தில் டெலிவரி. நான் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கேன் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் புள்ளன்ட்டு. ஆனால் நீ ஒரே அட்டம்ப்டில் அடுத்த அட்டம்ப்ட்லாம் உடம்பு தாங்கடா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவன்ல சரி நானே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற கிச்சனுக்கு. வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு போகிறீங்க. ஓகேடா, இந்த கதை முடிஞ்சது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். பாய் ஆமி, சரங்கே.